உடைய கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கத்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். கலாத்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆவியானவரோடு சேர்ந்து ஆரம்பிக்கிற நாம் முடிக்கும் பொழுது மாம்சத்தில் முடிச்சிடும். அநேக திருச்சபை மக்களுடைய வாழ்க்கை மாம்சத்தில் முடிவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. இதில் 4 காரணங்களை 4 உதாரணங்கள் மூலமாக சற்றே நம்ம ஆழமாக பார்க்கிறோம். முதலாவது உதாரணம் ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவர் இயேசு என்ற இரட்சகர் வருவதற்கு ஒரு வம்சம் வேணும். பின்னாடி உடன்படிக்கையின் ஆண்டவர் வருவதற்காக இந்த ஆபிரகாமை கர்த்தர் வேறு விரித்து அழைத்து தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் எந்த ஆதாமையும் ஏவாளையும் ராஜாவும் ஆசாரியனுமாக இருக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்ததோ அவர்கள் அதை கோட்டை விட்டுட்டாங்க. இப்போ அடுத்ததாக பரலோகம் இந்த ஆபிரகாமை தான் தெரிந்து கொள்ளுகிறது. அந்த காரியத்திற்காக கர்த்தர் அழைச்ச உடனே கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். நீ கால் வைக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாக தருவேன் சொன்னார். விசுவாசித்தார். ஒரு காலகட்டத்தில் எகிப்துக்கு போகும் பொழுது தன்னுடைய மனைவி அங்க சகோதரின் சொல்லுகிறார். விசுவாசம் என்ன ஆகுது? இந்த பூமியிலே நாம் வாழுகின்ற கடைசி நொடி வரை விசுவாசத்திற்கு சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும், பரிசோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அதுல நாம ஜெயிக்கணும். அந்த பார்வோன் இப்ப என்னத்தெல்லாம் கொடுக்குறான்? வேலைக்காரர்களை கொடுக்கிறான், வேலைக்காரிகளை கொடுக்கிறான், மிருகங்களை கொடுக்கிறான். அவை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வந்துட்டான். சோதோம் கொமோரா மக்களை மீட்பதற்காக போய் ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறான். அவன் மீட்டு கொண்டு வரும் பொழுது மெல்கிசேதேக்கு எதிரே வருகிறார். இந்த ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்க போகிற உடன்படிக்கையின் ஆண்டவரே இந்த ஆபிரகாமின் வம்சத்தில் தான் வரப்போகிறார் என்பதற்காக இப்பொழுது அந்த போஜனத்தை அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறார் ஆபிரகாம். பெற்றுக்கொண்டவுடன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. இப்ப சோதோம் கொமோராவுடைய ராஜா சொல்லுகிறார், கொள்ளையிட்டதையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் சொன்ன பொழுது நீ ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு ஒரு பாதரட்சையின் வாரை யாகிலும் நான் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. இதுதான் நம்ம போஜனத்தை எடுக்கும் பொழுது நம்ம வர வேண்டிய மாற்றம். திருவிருந்து என்பது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல. ஒரு மாசத்துல ஒரு முறை நம்ம ராப்போஜனம் எடுத்துட்டோம்னா அந்த மாசத்துல நம்ம கடமையை முடித்து விட்டதாக நினைக்கின்ற அளவுக்கு திருச்சபை மக்களுடைய மனநிலை மாறி போய்விட்டது. நான் ராப்போஜனம்னா நான் யாரை எடுக்கிறேன், எதை எடுக்கிறேன், எதற்காக எடுக்கிறேன், வாங்கும் பொழுது என்னிடத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாக வேண்டும். இதை குறித்து நாம யோசிச்சாதான் மாம்சத்தில் விழாதபடிக்கு நம்ம முன்னேறி செல்வோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல பார்த்தோம்னா மெல்கிசேதேக்கு கிட்ட இருந்து அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குகிறார். அடுத்தது உடனடியாக 15வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததி இருக்கும். பின்னாடி ஆண்டவர் இயேசுவின் மூலமாக ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திர சந்ததி உனக்கு நான் கொடுக்க போறேன்ப்பா. இவ்வளோ மேலான ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டார். ஆபிரகாமுக்கு வயது 86. 16வது அதிகாரத்துல சாராள் ஆகாரை கொடுக்கிறார். கொடுத்தவனே ஆகார் மேல கை வச்சான். இப்ப இஸ்மவேல் என்ற சந்ததி வருது. 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒண்ணுமே பேசல. ஒரு தரிசனமும் இல்லை ஆபிரகாமுக்கு. 99 வயதாகும் பொழுது 17வது அதிகாரத்துல பார்த்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, இப்ப இந்த ஆகார் மேல கை வச்சுட்டான் இல்லையா, புறஜாதியார் மேல கை வச்சுட்டான் இல்லையா, இப்போ உடன்படிக்கை மாற்றுகிறார். அதே 10வது வசனத்துல பார்த்தோம்னா, எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்ததுனால கர்த்தர் மேலான ஆவியின் உடன்படிக்கை மெல்கிசேதேக்கின் மூலமாக கொடுத்தார். இப்ப மாம்சத்தில் உடன்படிக்கை. 5வது வசனத்துல, இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் இனி ஆபிரகாம் என்று என்னப்படும். ஆபிராம் என்ற வார்த்தைக்கு உயர்ந்த தகப்பன், மேலான தகப்பன் அர்த்தம். ஆனா ஆபிரகாம்ன்ற பேருக்கு பல ஜாதிகளுக்கு தகப்பன். திருச்சபை மக்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பூமியில எல்லாமே அனுபவிக்கக்கூடிய விஷயங்களா நம்முடைய கண்கள்ல பார்க்கும் பொழுது தெரியும். ஆனா பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதியாகிறது. இதுதான் முக்கியம்.
நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நான் ராஜாவும் ஆசாரியனும் ஆயிட்டனே, எனக்கு சகல அதிகாரங்களும் வானத்தின் மீதும் பூமியின் மீதும் ஆண்டவர் இயேசு கொடுத்துட்டாரே, நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். நோ, கர்த்தர் எனக்கென்று என்னத்தை கொடுத்தாரோ அதை மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அது லாசருவுக்கு கொடுத்தது போல ஒரு தரித்திரமாக கூட இருக்கலாம், பிச்சை எடுக்கிற நிலைமையாக கூட இருக்கலாம். எந்த நிலையில் தேவன் வைத்தாலும் நாமல் மன ரம்மியமாக, மன மகிழ்ச்சியாக அவர் வைத்த நிலையில் இருக்கணுமே தவிர அவர் கொடுக்காததின் மேல் கை வைக்கக்கூடாது. ஆனால் ஆபிரகாமிடத்தில் ஒரு விசேஷித்த காரியம், மனம் மாறினான். தான் என்னத்தை பெருசா இழந்தோங்கிறத பின்னாளில் உணர்ந்து அவன் இந்த கூடாரம் அழிந்து போகின்ற கூடாரம் அல்ல, அழியாத கூடாரம், என்னோட ஆண்டவர் எனக்காக அங்கு பரம வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அதன் மீது விசுவாசம் வைத்து அதன் மீது நாட்டம் கொண்டவனாக அவன் மாறினான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் சொன்ன பிரகாரமாகவே வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. இரண்டாவதா ஒருத்தரை பார்க்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரம். சவுல். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனையான ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்றார். நீர் இனிமே எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களுக்கு மற்றவர்களைப் போல எங்களுக்கு ஆளுவதற்கு ஒரு ராஜா வேணும், எங்களுடைய காரியங்களை எல்லாம் முன்னிறுத்தி செல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். இதை கேட்கும் பொழுது தேவனுடைய இருதயம் வேதனைப்பற்று. இப்போ நம்ம முதல்ல யோசிக்கணும், நம்முடைய சிந்தனைகளாகட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எடுக்கின்ற முடிவுகளாக இருக்கட்டும், நாம் பேசுகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், நாம் செய்கின்ற கிரியைகளாக இருக்கட்டும், எதுவாயிருந்தாலும் சரி, இவற்றின் மீது என்னுடைய ஆளுகை இருக்கிறதா, அல்லது என்னை சுற்றி இருக்கிற மாம்சமோ இரத்தமோ உலகமோ அவற்றின் ஆளுகை இருக்கிறதா, அல்லது பிசாசுடைய ஆளுகை இருக்கிறதா, அல்லது சர்வ வல்லவருடைய ஆளுகை? அவர் மட்டுமே நம்மளை ஆண்டு கொண்டிருந்தால் மாம்சத்தில் விழாதிருப்போம். அவர் ஆளாதபடிக்கு வேறு ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுப்போம் என்றால் இடறி விழுவதற்கு சாத்தியம். ஆண்டவர் சொல்ற சாமுவேல் கிட்ட, அப்பா அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேளு, அவங்க உன்னை இல்லை என்னதான் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவுலை தெரிந்து கொள்கிறார். காணாமல் போன கழுதைகளுக்காக இவ்வளவு பிரயாசப்படுவான் என்றால் என்னுடைய ஜனத்திற்காக இவன் எவ்வளவு பிரயாசப்படுவான்னு சொல்லிட்டு இவனை பரலோகம் தெரிந்து கொள்ளுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னபடியே அவர் மீது அந்த தைல குப்பியை ஊற்றி அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்குது பாருங்க. 10வது அதிகாரம் 2வது வசனம். மொதல் காரியம், அபிஷேகத்தை பெற்ற உடன் அந்த தேசத்துல எத்தனையோ இடம் இருந்தது. ஏன் அவங்க அப்பாவுடைய வேலைக்காரர்கள் சந்தித்த இடம் ராகேலுடைய கல்லறை. இந்த ராகேலை பார்த்து உலகமே சௌந்தரியவதி அழகின்னு சொல்லுச்சு. ஆனா பரலோகம் இந்த அழகியை தெரிந்து கொள்ளவில்லை. மாறாக இந்த உலகமே அற்பமா எண்ணின லேயாலை தான் தெரிந்து கொள்ள. இந்த ராகேல் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து அப்பா கிட்ட இருந்து சுரூபங்களை திருட்டளவா எடுத்துட்டு வந்துட்டா. ஆனா பாருங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவத்தை மறைத்துக்கு இருக்கிறார். ஒட்டக சேலத்தின் மேல உட்காந்துக்கிட்டு அப்பா கிட்ட போய் பேசுறா, புருஷன்கிட்ட போய் பேசுறா, எல்லாத்திட்டையும் போய் பேசுறா. பாவத்தை மறைச்சிட்டா. கடைசியில கானான் தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கல, போகிற வழியிலே கர்த்தர் அவளை எடுத்துக்கொண்டார். அதனால போற வழியிலே தான் போச்சாங்க. கானான் தேசத்துக்குள்ள அவ கல்லறை இல்லை. இப்போ அவங்க அப்பாவோட கவலை என்னவா இருக்கு, என் பையன் காணாம போயிடக்கூடாது. ஸோ கர்த்தர் அபிஷேகம் கொடுத்த உடனே முதல்ல கொடுக்கறதே ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான். என்னது? அப்பா உன்னுடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். இந்த ஆத்துமா அழிஞ்சு போவதற்குண்டான எந்த ஒரு காரியத்திலையும் நீ போய் சிக்கிவிடக்கூடாது. அந்த எச்சரிப்பின் சத்தத்தை தான் முதல்ல சவுலுக்கு. ஆண்டவர் இயேசு கூட தன்னை சிலுவையில் அடித்த பொழுது அந்த இடத்துல பெண்கள் எல்லாம் அவரை பார்த்து ஓட அழறாங்க, துக்கம் தாழ முடியாமல் அழறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக. நம்ம அந்த காலகட்டத்தில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்காகவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களுடைய ரட்சிப்புக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக தான் ஒவ்வொரு நாளும் கதறி ஆட வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். கழுதையை காணாம நினைச்சவர் இப்ப என்ன நினைக்கிறாரு, மகன் காணாமல் விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த பதவியில வேணா கர்த்தர் நம்மளுடைய ஸ்தானத்தில் வைக்கலாம், எந்த ஒரு அழைப்பிலையும் வைத்திருக்கலாம். நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஆத்தும ரட்சிப்பு தான் முக்கியம். சீஷர்கள் போயிட்டு ஆண்டவர் அனுப்பிச்சிட்டு போன உடனே எல்லாம் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்து கர்த்தர்ட்ட ஒரே சந்தோஷமா சொல்றாங்க, நாங்க போனோம், உங்களுடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், பிசாசுல எங்க சத்தத்தை கேட்டு கீழ்பட்டு ஓடிச்சு.
ஆண்டவர் இயேசு சொன்னார், பிசாசுகள் உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதுக்காக சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் இருக்கா ஜீவ புஸ்தகத்தில், அதை குறித்து சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முதல்ல இருக்க வேண்டியது நம்முடைய ஆத்துமா அழிவின் பாதையில் போகாதபடிக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் ராகேலுடைய கல்லறைக்கிட்ட அந்த நியூஸ் வருது. அடுத்து தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற ஒரு 3 பேர் வராங்க. அதில் ஒருவர் இவருக்கு யாரை கொடுக்குறார்? அப்பங்களை கொடுக்குறார். அந்த அப்பங்களை சவுல் வாங்கி கொள்கிறார். அப்பங்கள் யார்? ஜீவ அப்பம், ஆண்டவர் இயேசு. ஸோ இப்போ இயேசுவை சவுல் பெற்றுக்கொள்கிறார். அடுத்தது 3வது ஸ்டெப் என்னாச்சு? பெலிஸ்தியருடைய தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போகிறாங்க. அங்கே தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை இவனை எதிர்ப்படுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி சவுலின் மீது இறங்குகிறார். எல்லாவற்றையும் சவுலுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அந்த பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவனுடைய குணம் அப்படியே பதவி ஆசை, பொருள் ஆசை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். ராஜாவாய் 2வது வருஷத்துல சவுலுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. காரியம், ஒரு ஆசாரியன் செய்கின்ற காரியத்தை மிஞ்சி போய் இவன் செய்கிறான். ஒன்றை நாம வச்சுக்கணும், கர்த்தருக்காக கர்த்தர் சொன்னதை மட்டும் செஞ்சோம்னா போதும். பரலோகம் நம்மக்கிட்ட அவ்வளோ மட்டும்தான் எதிர்பார்க்கணும். ஆண்டவர் இயேசு தான் சொன்னார், எல்லாவற்றையும் செய்து விட்டு பிதா கிட்ட வந்து அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், நீ சொன்னதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்க. கர்த்தருக்காக கர்த்தர் சொல்லாததை செய்கிற மிஞ்சி போற நீதிமான்கள் பரலோகத்துக்கு தேவையே இல்லை. அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் இயேசுவே முடிச்சுட்டு போயிருந்துக்கலாம். ஏன் ஒரு தொடர் ஓட்ட பந்தயமா இத்தனை கோடி சகோதர சகோதரிகளுக்கு இன்னைக்கு நமக்கெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரே. ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், எனக்கு என்ன நியமிச்சிருக்கிறார், அதை மீறி போகவே கூடாது. 2வது, கர்த்தர் சொன்னார், சொன்னதை சொன்ன வண்ணம் முடிக்கவில்லை. ஏன் முடிக்கலைங்கிறதுக்கு சாமுவேல் கிட்ட அவன் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா? ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி கொழுமையானவற்றை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவன் இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். கர்த்தரை விட்டு திரும்பின உடனே சாமுவேலை பார்த்து சொல்லுகிறான், ஜனங்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி. வார்த்தை மாறிடுச்சா? அதுவரை நம் தேவனாகிய கர்த்தர், இப்ப என்ன சொல்றான்? உம் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி கொழுமையானவற்றை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் சொல்லிட்டு ஜனங்கள் மேல பலியிடுறான். நாம பாவம் செய்யறதுக்கு, அக்கிரமம் செய்யறதுக்கு யாரை காரணம் காட்டினாலும் பரலோகம் ஏற்றுக்கொள்ள போவதே இல்லை. ஜனத்தை காரணம் காட்டின உடனே கர்த்தர் ஏற்றுக்கிட்டாரா? இல்லை கொழுமையானவற்றை வந்து கர்த்தருக்காக தான் பலியிட்டா, கர்த்தர் அந்த பலியை அங்கீகரிச்சாரா? அங்கீகரிக்க போறதில்லை பரலோகம். கடைசீட்டில் இப்போ சாமுவேலை கெஞ்சுறான், இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக, இந்த மூப்பர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு கனம் உண்டாகத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கெஞ்சுகிறான். மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்கவில்லை. பதவி ஆசைகளை குறித்தும் பொருளாசைகளை குறித்தும் நாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சொன்னதில் மாற்றங்களை உண்டாக்குகிற அதிகாரம் நமக்கு இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேணும். அவருடைய இருதயத்தில் உள்ளது போல அப்படியே செய்து முடிப்பதற்காகத்தான் அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதில் டீவியேஷன் நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் ராஜாவாயிராதபடிக்கு அவனை புறக்கணித்து தள்ளினார். அல்லேலூயா. அடுத்தது 3வதாக ஒரு பாத்திரம் எடுக்கலாம், யோவான். இந்த யோவானை பார்த்தோம்னா லூக்கா 5வது அதிகாரத்தில் முதல்ல அவனோட படவுல தான் உட்காந்து கரையை விட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சு சொல்லி அந்த படவு மேலே உட்காந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணுறார். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது ரொம்ப பெரிய ஆழமாக சிந்திக்கும். கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றின் மூலமாக கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தருக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும். படவு அதை முதலாவது கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்குறான். கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்த உடனே ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. நாள் ராத்திரி ஃபுல்லாக ஒன்றுமே கிடைக்கல, இப்போ அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. என்னது? படவு நிரம்பி வலைகள் எல்லாம் கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைக்குது. புரியுதுங்களா? இவ்வளவு மீனையும் கொடுத்துட்டு தான் கர்த்தர் சொல்கிறாரு, வாயல் பின்னாடி இனிமேல் நான் மீனை அல்ல மனுஷனை பிடிக்கணும் ஆக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே படவு வலை எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணால் பின்னாடி போனான். இல்லை, பரலோகம் ஒன்று பண்ணும், நிறைய கொடுத்துட்டு கூப்பிடும். அவருடைய சத்தத்துக்கு உடனுக்குடன் கீழ்ப்படுகிறது மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவோம். பரலோகம் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை கொடுத்துரும், அப்புறம் தான் பரிசோதிக்கும். இதெல்லாம் விட்டுட்டு வாப்பா, எனக்காக
ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் கொடுத்தவற்றின் மீது மட்டும் பற்று வந்துவிடவே கூடாது. கொடுத்த தேவன் மீது மட்டும்தான் நம்முடைய பற்றும் ஆசையும் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், இவர்களுக்கு தரிசனமாகிறார். யோவான் 21வது அதிகாரம் 3வது முறையாக வருகிறார். இந்த இடத்துல திபெரேயா கடற்கரையில் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அங்கே இவரோடு கூட பேதுருவோடு கூட சீஷர்களும் இருக்கிறார். இப்போ இந்த பேதுரு என்ன பண்ணுறாரு? சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வரணும். பாருங்க, ஒருவர் தப்பான ட்ராக் எடுக்கும் பொழுது எத்தனை பேர் அவர்களை பின்பற்றி போகிறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. ஒருவனை இழுத்து கொண்டால் இவன் ஒரு கூட்டத்தை எனக்காக கொண்டு வருவான் பரலோகத்தைன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவரையும் இன்றைக்கு திருச்சபை மக்களாய் பரலோகம் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. யாரை பரலோகம் தேர்ந்தெடுக்கிறதோ பிசாசு என்ன பண்றான்? இவனை பிடிச்சி மறுபடியும் நான் ஏன் டைரக்ஷன்ல இழுத்தானா அவன் பின்னாடி இருக்கிற கூட்டம் முழுவதும் ஏன் பக்கம் கொண்டு வந்துருவான். ஜாக்கிரதையா இருங்க. ஒருவருக்கும் இடரலாக இராதபடிக்கு திருச்சபை மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருத்தர் இடர்னா ஒரு கூட்டம் இடரும். அதனால தான் இன்னைக்கு பிசாசு பிடிக்கிறதே போதகர்களை, சுவிசேஷர்களை. ஏன் ஒருத்தரை கீழே விளைவிச்சா ஒரு கூட்டத்தையே விளைவிக்கலாமே. கர்த்தருக்காக எவற்றை வேண்டாம் என்று உதறி தள்ளினோமோ மறுபடியும் நம்முடைய பார்வை லோத்தின் மனைவியை போல அதை பத்தின யோசனை கூட நம்முடைய மனசுல ஒரு காலத்துல வந்துடக்கூடாது. இப்ப திரும்ப போறாங்க, ஓகேவா? போய் கிடைக்கல. கரையில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இயேசுன்னு இவங்களுக்கு தெரியல. ஏன் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு கேட்ட உடனே ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல அப்படின்றாங்க. உடனே ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய வலது பக்கத்தில் வளைய போடு அப்படிங்கிறார். ஏன் வலது பக்கத்தில் வளைய போடு? பிதாவுடைய வலது பார்சத்தில் அவர் இருக்கிறார். அந்த வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் நாடும் பொழுது பரலோகத்திற்கென்று ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக நாம் இருப்போம். பரலோகத்தில் நமக்கு மகா பெரிய வாடாத கிரீடம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. மகிமையான வாசஸ்தலம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு ஸ்தேவான் மரித்த பொழுது வலது பார்சத்தில் இருந்த ஆண்டவர் இயேசு எழுந்திருச்சு நின்று ஆத்மா ரிசீவ் பண்றாரு. பார்த்துங்க, இந்த கனமும் மரியாதை எப்படி கிடைச்சது? அதனால தான் பவுல் திரும்ப திரும்ப சொல்லுவார், பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ போட்ட உடனே வலை கிழியத்தக்கதாக மீன் கிடச்சிருச்சு. இப்போ யோவானுக்கு தெரிஞ்சு போச்சு, அன்பா இருக்கிற சீசன் இல்லையா, ஆண்டவர் இயேசு தான் இங்கே நிற்கிறாருன்னு தெரிஞ்சுட்டார். ஏன்னா அற்புதங்களை செய்கிறவர் இவராச்சே, நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறவர் இவராச்சே, தப்பு செய்ய பொழுதெல்லாம் கண்டித்து உணர்த்துகிறவர் இவராச்சே, நல்லா தெரிஞ்சுக்கிட்டார் யோவான். கத்தர் அப்படின்னு சொன்ன உடனே, எங்க கத்தர்னு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சொன்னால் அந்த கத்தரை போய் கட்டி பிடிச்சி கொஞ்சி அவரை முத்தமிட்டு அவர்கிட்ட என்னென்ன பேசணும் நம்ம மனசில் துடிக்கும் இல்லையா? பேதுரு அதை செய்யலைங்க. யோவான் கத்தர் சொன்னதுக்கு அப்புறமும் அங்கே சீஷர்களால் இழுக்க முடியல. ஏன்னா இவன் ஆல்ரெடி அந்த ப்ரொஃபஷனில் இருந்தவன், இவன் நல்லா ஃபோர்ஸாக கொடுத்து இழுப்பான். சீஷர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை, அவங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க, வலை இழுக்க முடியாமல். இவனுக்கு பயம், எங்கே கிடைச்ச மீனெல்லாம் கோட்டை விட்டானுங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது இங்கேருந்து பார்க்குறப்ப பெரிய பெரிய மீனாக தெரியுது. ஓடுறான், அப்படியே ஸ்விம் பண்ணி ஓடி போய் குடிச்சு வலை இழுத்துட்டு வராங்க கத்தர்னு சொன்னதுக்கப்புறம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து பார்த்தா இங்கே கறி நெருப்பு போடப்பட்டிருக்கு, சமைக்கப்பட்ட மீன் இருக்குது, அப்பம் ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் நல்லா திருப்தியாக சாப்பிட வச்சுட்டு தான் ஆண்டவர் கேட்குறாரு, ஏற்கனவே நீ என்னை 3 முறை மறுதளிச்சிட்ட பேதுரு, நான் இந்த கரையில் தான் இருக்கிறேன், உனக்காக நான் அப்பத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன், சுட்ட மீனையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன், இந்த உலகத்தில் உனக்கு எல்லா தேவையும் நான் ஆயத்தப்படுத்தி இங்கே வச்சுட்டு நான் உனக்காக காத்துட்ருக்கேன். நீ எனக்காக என்ன செய்யணும்னு நீ யோசிச்சு செயல்படுவதற்காக உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சு நீ என்ன கண்டுக்காம போய் தண்ணியில் குதிச்சுட்ட. என் மேலே உனக்கு உண்மையிலேயே அன்பு இருக்கான்னு ஆண்டவர் இயேசு கேட்குறார். இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆண்டவருக்காக எண்ணத்தை விட்டோமோ திரும்பவும் அந்த மேலே முகமே வரக்கூடாது. எலிசா வெரி குட் எக்ஸாம்பிள். எலியா போய் சால்வையை போட்டுட்டு எனக்கு அடுத்தது நீ தான் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு தீர்க்கதரிசின்னு அழைச்சிட்டு நான் செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இதெல்லாம் இருந்தால் தானே பின்னாடி ஒரு ஞாபகம் வரும். எந்த களத்தை ஓட்டிகிட்டு இருந்தானோ, வயலை ஓட்டிகிட்டு இருந்தானோ, அதை எல்லாத்தையும் விறகாக்கி, எந்த மாட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தானோ அந்த மாட்டையெல்லாம் வெட்டி அங்கே எல்லாத்துக்கும் பருந்தி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றுமில்லாம் முடிச்சுட்டே வந்துட்டான். ஹல்லேலூயா. இருந்தால் தானே ஞாபகம். அங்கே எனக்குன்னு சொந்தமாக அங்கே ஒரு கலப்பை இல்லையே, அங்கே எனக்குன்னு சொந்தமாக ஒரு மாடு இல்லையே, அதெல்லாம் இருந்தால் ஞாபகம் வரும்ல. அதனால் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு வந்தான். ஹல்லேலூயா. பேதுரு மனமாற்றத்திற்கு விட்டு கொடுத்தான்.
பின்னாடி கர்த்தர் வல்லமையான அப்போஸ்தலனாக எடுத்து அவனை பயன்படுத்தி கொண்டார். இன்னும் ஒரு கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். 4வதாக யூதாஸ்காரியோத்து. இந்த யூதாஸ்காரியோத்து கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன். 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்து ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளுகிறார். அவர் காட்டிக்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக ஒரு ராப்போஜனம் எடுக்கிறாங்க. இந்த ராப்போஜனம் எடுக்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள். ஆண்டவர் இயேசு ராப்போஜனத்தை அவர் கையில் வாங்கினதுக்கு அப்புறமாக நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நம்முடைய ஸ்டெப் பை ஸ்டெப் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி தான் என்னுடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைக்கு நாம் கூடாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறோமா, அடுத்தது நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், அடுத்தது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். பலிபீடத்திலிருந்து உலகத்தை நோக்கி நான் சென்று விடக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் இப்போ இவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ராப்போஜனத்தை வாங்கினதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே போய் பொருளாசையில் போய் விழுந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான்று கொண்டு செத்தான். என்னத்துக்காக திருவிருந்து எடுத்தோம்? என்ன சொல்லி ஆண்டவர் இயேசு கொடுக்குறார்? இது என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கைன்னு சொல்லி கொடுக்குறார். இது என்னுடைய மாம்சம் சொல்லி கொடுக்குறார். அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் சாப்பிடுகிற என்னுடைய சிந்தை எப்படி இருக்கணும்னு கூட ஒரு உணர்வற்றவனாய் அன்றைக்கு அந்த ராப்போஜனத்தில் அவன் பங்கெடுத்துட்டு போன இடம் உலகம். ராப்போஜனத்தை எடுத்துட்டு நாம் திரும்ப உள்பக்கமாக வரணும். ஆண்டவர் இயேசுடைய மரணத்தின் மூலமாக இன்றைக்கு திரைச்சீலை கிழிக்கப்பட்டாச்சு. அன்னைக்கு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே போக முடியும். இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருச்சு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. இவ்வளவு மேலான தியாகத்தை பண்ணி நமக்கு எல்லாவற்றையும் அவர் வாய்ப்பு பெற்றுக் கொடுத்து செல்லும் பொழுது முன்னேற்ற பாதையில் செல்வதற்காகத்தான் திருவிருந்தே தவிர பின்னேற்ற பாதையில் போவதற்காக அல்ல, வெளிய உலகத்திற்குள் போவதற்கு அல்ல, உலகத்தின் அலுவல்களில் சிக்கிக்கொள்வதற்கும் அல்ல. அப்படின்னா நமக்கு குடும்பம் இருக்கே, அதுக்கெல்லாம் உழைக்க வேண்டாமா? அதுக்கெல்லாம் நான் ஓட வேண்டாமா? நான் சம்பாதிக்க வேண்டாமா? இல்லை, எல்லாமே தான் பண்ணணும். ஒரு ஏனோக்கு எத்தனை வருஷம் இருந்து பிள்ளைகளை பெற்று போட்டிருக்கான் இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவன் சோறு போடாமல் இருக்க முடியுமா? அவங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் இருக்க முடியுமா? விவசாயம் செய்யாமல் இருக்க முடியுமா? எல்லாவற்றையும் தான் செய்தான். ஆனால் இன்னொரு பக்கம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அல்லேலூயா. நம்ம இந்த உலக பிரகாரமாக நம்ம எல்லாருக்கும் சில காரியங்கள் சத்தியத்தின்படி இருந்தாலும் அது சத்தியத்திற்குள் அந்த காரியங்கள் எல்லாமே இருக்கணும். ஆனால் முதலிடம் தேவனுக்கு இருக்கணும். முதலாவது, இந்த பூமியில காண்கின்ற யாவையும் நமக்கு தகுதியாக இராது. கர்த்தர் கொடுத்தது எனக்கு போதும். அல்லேலூயா. 2வது காரியம், பதவியின் மீதோ பொருளாசையிலோ சாய்ந்து போய் கர்த்தருடைய ஆவிக்குண்டான வழிநடத்தப்படுகின்ற அந்த மேலான வாழ்க்கையை இழந்து போய் மாம்சத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடக்கூடாது. 3வது காரியம், எதை கர்த்தருக்காக விட்டோமோ மறுபடியும் அதை பற்றி என்னை யோசனை கூட வரக்கூடாது. 4வது காரியம், திருவிருந்தை குறித்து உணர்ந்து எடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா உணர்வற்று எடுத்தால் என்ன நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். மனமாறின 2 பேர் மீண்டுமாக அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாமும் பேதுருவும். மனமாற்றத்திற்கு விட்டு கொடுக்காத சவுலும் யூதாஸ்காரியோத்தும் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று உணர்ந்து வாழ்வோம். ஆவியிலே ஆரம்பித்த நாம் ஆவிக்கென்றே எல்லாவற்றையும் விதைத்து ஆவியிலேயே முடிவர வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் பரலோகம் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கண்களை முடிச்சிருக்கலாம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, அப்பா உங்களுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆவியிலே எங்களுடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நீர் ஆரம்பித்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் எதை செய்தாலும் ஆவிக்கென்று விதைக்கும்படியாக, அப்பா ஆவிக்கென்று அறுக்கும்படியாக, ஆவியிலே இறுதி வரை வழிநடத்தப்படும்படியாக, இறுதி வரை விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நிலைத்து நிற்கும்படியாக எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்த ஆவியிலேயே முடியணும் ராஜா. ஒன்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், அல்லது ஆண்டவருடைய வருகையின் போது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் தகுதியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பழக்கவித்து நடத்தும். நீர் நல்ல குயவன் அல்லவா? நீர் நேர்த்தியாய் எங்களை வணைந்து நடத்தும் தகப்பனே. நாங்கள் எவற்றை பார்க்க வேண்டும், எவற்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், எவற்றை பேச வேண்டும், எவற்றை நாங்கள் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நன்றாய் எங்களை போதித்து நன்மையும் செம்மையுமான வழியில் நடத்த நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறேன். உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.